வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிறுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பச்சை பயிறு தானிய வகைகளில் ஒன்று. இதை பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பச்சை பயிறு பாசிப்பயிறு ரெண்டுமே ஒரே பேர் தான். இந்த பச்சை பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து நிறைந்து காணப்படுகிறது மக்களே. ஸோ புரதச்சத்து குறைபாடால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இந்த பச்சை பயிரை தாராளமாக எடுத்துக்கலாம். ஆரோக்கியத்தை தரக்கூடிய நார்சத்து, அதாவது ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரில் மிகுதியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான செரிமான கோளாறுகளுமே இருக்காது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். கேன்சரையே தடுக்கக்கூடியது இந்த பச்சை பயிறுங்க மக்களே. ஸோ இது போல நிறைய மருத்துவ நன்மைகள் இந்த பச்சை பயிரில் இருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றும் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த ஃப்ரீ ரேடிக்கல் செல் பரவலை, அந்த கெட்ட தீங்கு விளைவிக்கக்கூடிய கேன்சர் செல்லை பரவாமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கும். ஸோ கேன்சரை நீங்கள் தடுக்கிறதுக்கு, அதே போல் கேன்சரை நீங்கள் குணப்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த பச்சை பயிர் எடுத்துக்கலாம். உயர் ரத்த அழுத்தம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது ஹை பிபின்னு சொல்லுவோம், ஹை பிளட் ப்ரெஷர், அதான் உயர் ரத்த அழுத்தம். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அவர் ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவை குறைக்கணும்னு சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும், அதே போல பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நீங்க இந்த பச்சை பயிரை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். முடி உதிர்வை கூட தடுக்கக்கூடியதுங்க இந்த பச்சை பயிர். ஸோ அதனால வந்து உங்களுக்கு இந்த இப்பவே வந்து இந்த முடி கொட்ட ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நீங்க தடுத்து நிறுத்துறதுக்கு, முடியை கருகருன்னு வளர வைக்கிறதுக்கு இந்த பச்சை பயிர் எடுத்துக்கலாம். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ போன்ற சத்துக்கள்லாம் இந்த பச்சை பயிரில் காணப்படுது. மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து எல்லாம் அதிக அளவில் இந்த பச்சை பயிரில் இருக்கு. ஸோ இந்த சத்துக்கள் தான் பச்சை பயிருக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. நீங்க அரிசியோடு பச்சை பயிறு சேர்த்து அதை பொங்கலாக வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெறும். அதனால பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக ஏதாவது ஒரு நோய் அட்டாக் ஆகுதுன்னு வச்சிங்களா, அந்த நோய்களையுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். ஏன்னா இது உங்களுடைய உடலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுக்காக நீங்கள் அரிசியோடு பச்சை பயிறு சேர்த்து பொங்கல் மாதிரி சாப்பிட்டு வரணும். நீங்கள் பச்சை பயிரை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி உதிர்வை தடுக்கலாம். அதே போல் பச்சை பயிரை வந்து நீங்கள் வச்சு முடி உதிர்வை தடுக்கக்கூடிய ஒரு உணவையும் நீங்கள் தயாரிக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிவப்பு மிளகாய் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த சிவப்பு மிளகாயை நீங்கள் போட்டுருங்க. அடுப்பில் நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த சிவப்பு மிளகாயை போட்டுட்டு அதில் வந்து இந்த பச்சை பயிறு தேவையான உப்பு சேர்த்து கிளறியதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து சாப்பிடலாம். ஸோ இதுதான் உங்களுடைய முடி உதிர்வை தடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக இது உங்களுடைய முடி கொட்ட ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணிடும், வராமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறுத்திடும். இப்போ நீங்கள் 2 ஸ்பூன் பச்சை பயிறு மாவு, அதுக்கப்புறம் சிறிதளவு மஞ்சள், அப்புறம் 1/4 ஸ்பூன் குப்பை மேனி இலைப்பொடி, அப்புறம் பசும்பால் ஆகியவற்றை கலந்து பெண்கள் எல்லாம் வந்து உங்களுடைய முகத்தில் நீங்கள் தடவி வரணும். ஸோ இது மாதிரி நீங்கள் இது ஒரு ஃபேஷியல் க்ரீமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவ்வாறு செய்யும் போது உங்களுடைய முகத்தில் வந்து முடி வளருதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா. ஸோ சில பெண்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளும் தடுக்கப்படுவதற்கு, மேலும் அந்த ப்ராப்ளத்தை தடுத்து முகத்தை பொலிவு பெற வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி வந்து பச்சை பயிறு மாவு, சிறிதளவு மஞ்சள், 1/4 ஸ்பூன் குப்பை மேனி இலைப்பொடி, பசும்பால் இது எல்லாத்தையுமே கலந்து உங்களுடைய முகத்தில் வந்து ஒரு க்ரீம் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதனால் முடி வளர்வதும் உங்களுக்கு தடுக்கப்படும், முகமும் பொலிவு பெறும். பச்சை பயிரில் அதிக விட்டமின் சத்துக்கள் இருக்குது. ஸோ ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்குது. ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராக இருக்கும். அதாவது எந்த விதமான தடையும் இல்லாமல் உங்களுடைய உடலில் பிளட் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து எல்லா உடலுக்குமே வந்து இந்த ரத்தங்கள் வந்து ஆக்சிஜனை கடத்தி செல்லும். ஸோ அதுக்கு வந்து எப்பவுமே நீங்கள் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த பச்சை பயிறு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை நோயினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது பச்சை பயிறு அப்படின்றதால சுகர் பேஷண்ட் தொடர்ந்து தங்களுடைய உணவுகளை பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க. உடல் பருமனை வந்து நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் ரொம்ப குயிக்காக குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பச்சை பயிரை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. அதே போல் உடல் எடையை சீராக பராமரிக்கணும், அதாவது ஸ்ட்ரக்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பச்சை பயிரை எடுத்துக்கலாம். பச்சை பயிறு பெரிதும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இது நீண்ட நேரம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய வயிற்றை நிறைவாக வச்சிருக்கும். அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். இதனாலே நீங்கள் அதிகமான உணவு வந்து கண்ட உணவுகள்லாம் சாப்பிட்டு உங்களுடைய உடல் பருமனை அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்க நினைக்கும் போது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் நார்சத்து இருக்குது. ஸோ ஃபைபர் இருக்கிறதால இது என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய உடல் பருமனாக இருக்குது அப்படின்னா அந்த பருமனை வந்து அந்த கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சி வெளியேற்றும். சீரான எடையை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த சப்பாத்தி சாப்பிட்றீங்க இல்லையா, ஸோ சப்பாத்தி சாப்பிடும் போது அது கூட ஒரு பவுல்
பச்சை பயிரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை நீங்கள் வந்து அந்த சால்னா மாதிரியும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், சட்னி போலவும் செஞ்சு சாப்பிட்லாம். மொத்தம் இந்த ரொட்டி கூட நீங்கள் இந்த பச்சை பயிரும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுடைய உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும். கரெக்டான வந்து ஒரு ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை பெறுவதற்கு பச்சை பயிரை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.